வெல்கம் டு ஜிஏ ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இன்னைக்கு மேடவாக்கம் நியர்பையில் இருக்கிற வேங்கை வாசலில் ஒரு 3 பிளாட் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி பார்க்க வந்திருக்கோம். பின்னாடி உங்களுக்கு வீடியோவில் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதான் வேங்கை வாசல் பஞ்சாயத்து ஆஃபீஸு. இங்கே லோக்கல் பீப்புளுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க அந்த கூகுள் மேப் அடிச்சு பாருங்கள் வேங்கை வாசல் பஞ்சாயத்து ஆஃபீஸ் எங்கன்னு. அதுக்கு அந்த லொக்கேஷன் ஓகேனே நீங்கள் சைட் விசிட் இருந்து பார்க்கலாங்க. இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து ஒரு 500 மீட்டர்லேருந்து 700 மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே தான் அந்த 3 பிளாட்டுமே வருது. அதனால் லொக்கேஷன் நல்லா அருமையான லொக்கேஷனு. இதில் முதல் பிளாட் வந்து இந்த பிளாட்டு இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ் காமிச்சா பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட் லொக்கேஷனு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த பிளாட் வரும். உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது தெரியும் அந்த பிளாட் எவ்வளோ காமாக டீசெண்டாக இந்த ஏரியா அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. இது வந்து பஸ் போகிற ரூட்டு மேடவாக்கம் டு தாம்பரம் பஸ் போகிற ரூட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200-250 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பிளாட் வருங்க. இந்த பிளாட்டோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 1084 ஸ்கொயர் ஃபீட் வரும். நல்ல ஃப்ரண்டேஜ், அதாவது 30 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. 30க்கு 36 என்ற ரேஞ்சில் இதனுடைய சைஸ் இருக்குது. ரோடு பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடு நார்த்து பேசிங்கு. இந்த மாதிரி 30 அடி ரோடு நார்த்து பேசிங்கு 30 ஃபீட் ஃப்ரண்டேஜ் இந்த மாதிரி இதில் வந்து ஒரு பிளாட் கிடைக்கிறது கஷ்டங்க. அதனால் பிளாட் தேடுறவங்க இமீடியட்டாக கால் பண்ணிட்டு சைட் விசிட் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக வாங்கக்கூடிய கஸ்டமருக்கு மட்டும் தான் செட் ஆகும். ஃபியூச்சரில் இப்போ தேடி ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு வாங்குறவங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா இந்த பிளாட்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்காது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6200 per ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்கும், பெரிய லெவலில் இருக்காது. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது லேண்டு வீடியோ ஏதாவது தேடுற மாதிரி இருந்தாங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. சேனலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லொக்கேஷன் ரொம்ப அருமையான லொக்கேஷன். மழை பெஞ்சா தண்ணி நிற்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஏரியா எப்பவுமே இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய பிளாட் வந்து இந்த பிளாட்டு அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ் காமிச்சா பார்த்தீங்களா, அதுக்கு பேக் சைடில் வரும். நீங்கள் சந்தோஷபுரம் சைட்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்குலாம் கொஞ்சம் முன்னாடியாக வரும் இந்த பிளாட்டு. இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 969 ஸ்கொயர் ஃபீட் வரும். 969 கிட்ட வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் பேசிங் பிளாட்டு. உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிவிஜுவல் வீடு கட்டியிருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி பில்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் வீடு கட்டி வைக்கிறாங்க, டூப்ளக்ஸ் மாடல் ஹவுஸ். அதுக்கு நடுவில் மட்டும் ஒரே ஒரு பிளாட்டுக்கு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது தெரியும். இதில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு பில்டர் கட்டுற டூப்ளக்ஸ் வீடு உங்களுக்கு பிடிக்காது, நீங்களே வாங்கி கட்டிக்கிட்டா பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இது வந்து நீங்கள் டூப்ளக்ஸ் மாடல் வீடும் கட்டிக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டர் ஸ்டெப் வச்சு வீட்டில் மேலே ஒன்று கீழே ஒன்று தனித்தனியாக கட்டிக்கலாம். என்னோட ஃப்ரண்டேஜ் 35 அடி இருக்கிறதுனால நீங்கள் ஈஸ்ட் பக்கம் கூட என்ட்ரன்ஸ் வச்சு கட்டலாம். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6000 per ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்கும், பெரிய லெவலில் இருக்காது. சிஎம்டி அப்ரூவ்ட் பிளாட் தான். அதனால் நீங்கள் எல்லாமே பேங்க் லோன் போய் வாங்கிக்கலாம். உங்களுக்கு அக்ரிமெண்ட் வேல்யூவில் ஆல்மோஸ்ட் 50% உங்களுக்கு லோன் கிடைக்கும். இது பிளாட்டும் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக, அதாவது பஸ் போகிற ரோட்லேருந்து இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 200-250 மீட்டர் டிஸ்டன்ஸில் வரும். மூணாவதாக நீங்கள் வீடியோவில் பார்க்குறது இது 3வது பிளாட்டு. இது பார்த்தீங்கன்னா வேங்கை வாசல் இந்திரா நகர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒட்டின மாதிரி இருக்கிற ஒரு லொக்கேஷனு. இது வேங்கை வாசலுக்கும் மாடம்பாக்கத்துக்கும் ஒட்டின ஒரு லொக்கேஷன். இது வந்து வேங்கை வாசல் வீடியோவில் நம்ம காமிச்சாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் படி பார்த்தீங்கன்னா மாடம்பாக்கத்தில் தான் வரும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட்டு. சவுத் ஈஸ்ட் கார்னர் பிளாட் இது ஆக்சுவலி. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 26க்கு, அதாவது 25க்கு 36 அந்த சைஸில் வரும் கரெக்டாக 900 ஸ்கொயர் ஃபீட்டு. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6200 per ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. இதுவுமே வந்து ஸ்லைட்லி ப்ரைஸ் நெகோஷியபிள் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் ஒரு 100 200 அந்த ரேஞ்சில் தாங்க இருக்கும், பெரிய லெவலில் நெகோஷியபிள் இருக்காது. அதனால் உங்களுக்கு பட்ஜெட் கரெக்டாக சூட் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் கால் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பார்க்கலாங்க. மற்றபடி டாக்குமெண்ட்டு மற்ற விஷயம்லாம் வந்து நமக்கு தெளிவாகவே இருக்கும். நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸையும் பாருங்கள். அதில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தாலும் கூட நீங்கள் கால் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பார்க்கலாங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.